வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. சென்னை மக்களே எல்லாரும் சேஃபா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஷோ பத்தி நான் என்ன ஃபீல் பண்ணேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத நான் ஷேர் பண்ண போறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி யாராவது இன்னைக்கு ஹர்ட் பண்ற மாதிரி நான் வீடியோல பேசியிருந்தேன்னா முன்னாடியே டிஸ்க்ளைமர் போட்டுறேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஷோங்கிற போது ஒரு வாரமா பயங்கரமான ஒரு சவுண்ட் அவங்களோட ப்ராக்டிஸ் செஷன்ஸ்னால கிட்ஸுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு, ஸோ ஆப்வியஸாக எல்லாருக்குமே போகணும், பார்க்கணும், என்ஜாய் பண்ணணுங்கிறது தான் மைண்டில் இருந்திருக்கு. ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 o'clock ஆரம்பிச்சிட்டாங்க. பட் 12 o'clock ஆகும் போதெல்லாம் பயங்கர வெயில் வர ஆரம்பிச்சிட்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அங்கே இங்கே ஷிப் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மார்னிங்லேருந்தே ஒரு ஹெலிகாப்டர் மட்டும் ரவுண்ட்ஸில் இருந்தது. பீச்சோட நடக்க போகிற இடத்துல சென்டரில் பார்த்தீங்கன்னா கட்டையெல்லாம் போட்டுட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே தான் ஸ்பீக்கர் செட்டப்லாம் இருந்தது. ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ஸ் கமெண்ட்ரி எல்லாமே நல்லாவும் கேட்கும், பார்க்கவும் முடியும். மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாக வந்தவங்க அந்த கட்டைக்குள்ளே ஃப்ரண்ட் ரோவில் போய் உட்காந்துட்டாங்க. பீச் ரொம்ப பெரிய இடம். மார்னிங் வரும்போது ஒவ்வொருத்தர் ஒரு டைம் வந்திருப்பாங்கங்கிறதுனால க்ரௌட் எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நின்றாச்சு. பட் முடிஞ்சு போகும்போது கேஸ் அப்படி இல்லை, எல்லாரும் ஒரே சமயம் தான் வெளியே போவோம். ஷோ ஆரம்பிக்கும் போதெல்லாம் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் நல்லா கிடைச்சிட்டே தான் இருந்தது. நிறைய பேர் வந்து வித்துட்டு இருந்தாங்க. பட் டுவர்ட்ஸ் த எண்ட் க்ரௌட் மூவ் ஆக ஆரம்பிச்ச போது பார்த்தீங்கன்னா ஃபுட், வாட்டர் பாட்டில்ஸ், வாட்டர் ஜூசஸ் எதுவுமே கிடைக்கல. சில இடத்துல ஐஸ்கிரீம் மட்டும் கிடைச்சிட்டு இருந்தது. கட் ஃப்ரூட்ஸ், சாண்ட்விச், அதுக்கப்புறமா அந்த பொரியெல்லாம் மட்டும் அவைலபிளாக இருந்தது. வந்தவங்கள ஓரளவுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பட் அதை பார்த்து என்ஜாய் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் அங்கே வந்திருந்தாங்க. மார்னிங் கொஞ்சம் அந்த 9 o'clock 9:30 மேலே கிளம்புனவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் செம்ம கூட்டமாயிடுது. ஓன் காரில் போனால் தான் டிராஃபிக்கில் மாட்டுவோம்னு நம்ம நம்பிட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பக்கம் போனதுனால க்ரௌட் அங்கே ஏறிடுது. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக எந்த ட்ரெயின்ஸும் விட்டா மாதிரி எனக்கு தெரியல. ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 20 minutes to 30 minutes தான் ஒரு ட்ரெயின் வந்தது. பறக்கும் ரயிலோட ஃப்ரீக்வன்சி ஏற்றி இருந்தாங்கன்னா மேபி இவ்வளோ க்ரௌட் தேங்கி நின்றுருக்காது. ரோட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் மயங்கி விழுந்ததை நான் பார்த்தேன். ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் வரும்போது ரொம்ப எம்டியாக இருந்தது. நாங்கள் மந்தவெளி ஸ்டேஷனில் காரை வச்சுட்டு அங்கேயும் ஆட்டோவில் வந்துட்டோம். பட் ரிட்டர்ன் எங்களால் 2 ஸ்டேஷன் மந்தவெளி போக முடியல. ஸோ ஆப்போசிட் சைடில் போய் ட்ரெயின் ஏறி சிந்தாதிரிப்பேட் போயிட்டு அதே ட்ரெயின்லேயே நாங்கள் ரிட்டர்ன் வந்து மந்தவெளியில் இறங்கினோம். பட் நம்மளுக்கு அந்த மெரினாலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாக் பண்ணுறது கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருந்தது. க்ரௌடடாக இருந்ததுனால இன்ச்சாக மூவ் ஆச்சு. ஒரு சில ரயில்வே ஸ்டேஷன்ஸில் போலீஸ் இல்லை. ஸோ சில பேர் க்ரௌடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அங்கே ஒரு ரக்கஸ் கிரியேட் ஆச்சு. பட் ரோட்ஸில் நிறைய போலீஸ்மேன் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்தில் கொஞ்சம் அடிக்குவேட்டாகவே வாட்டர் இருந்தது. நடக்க உள்ள பார்த்தீங்கன்னா கடைகளில் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. ஒரே ஒரு விஷயம், பயங்கரமாக எனர்ஜி கொடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஷோ தாங்க. அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. ஏர்கிராஃப்டோட டைவ், ஸ்பின்னு, அந்த ஃபால், அதுக்கப்புறம் பேட்டர்ன்ஸ்லாம் அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. அதுதான் கொஞ்சம் நல்லா எனர்ஜி கொடுத்தது. மோர் தென் அந்த ஃபோட்டோ வீடியோ, நேரில் பார்த்த அந்த எஃபெக்ட், சந்தோஷம், அந்த வைப்பு சான்ஸே இல்லை. ஒரு ஸ்டேஜுக்கு மேலெலாம் எனக்கு வீடியோ எடுக்கணும்னே தோணலை. உட்காந்து அப்படியே பொறுமையாக பார்த்தா போதுன்ற மாதிரி இருந்தது. எடுத்த வீடியோஸ் கூட மேலே வெயில்னால நம்ம எடுக்கிறதெல்லாம் கரெக்டாக விழுதான்னு எனக்கு தெரியலங்க. அப்படியே ஜஸ்ட் வச்சு எடுத்தோம். எதெல்லாம் விழுந்திருக்கோ அதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வெயில்னால ஃபோன் வழியாக பார்க்குறது எல்லாமே டார்க்காக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைட்லேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து பேராஷூட்டில் டைவ் பண்ணதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா ஹெலிகாப்டரில் கயிறு மூலமாக நிறைய பேர் இறங்கினாங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வார் பிளேன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்பீடாக போச்சு. ஹார்டின் மாதிரி பேட்டர்ன் போட்டது, அது நடுவில் அந்த கோடு கிழிச்சதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. வித்தியாசமாக வந்து அந்த பழைய எல்லோ கலர் ஏர்கிராஃப்ட், சுகாயிலேன்னு வந்த கிராக்கர்ஸ், அப்படியே ஃப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபியூவல் ஃபில் பண்ணதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ரெட் கலர் ஹெலிகாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் அப்படியே ரொட்டேட் ஆச்சு. பெரிய உருவம் அந்த ஹெலிகாப்டர். அது அப்படியே ரொட்டேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது, பயமாகவே இருந்தது. அவங்க போட்ட அந்த ஃப்ளாக் கலர் பேட்டர்ன்ஸ், அதுக்கப்புறம் அந்த போன ஸ்பீட், இன்டர்சேஞ்ச் ஆகி இடிக்காமல் போனது, அந்த ஸ்பீட்லேயும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தது. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லதாக இருந்தது. பட் சில பல அரேஞ்ச்மெண்ட் ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக போயிருக்கும். நாங்கள் வரும்போதே லைட் ஹவுஸ் பக்கம் வந்ததுனால அந்த கட்டக்கட்டி இருந்த ஏரியாவுக்குள்ளே நாங்கள் போய் உட்காரல. நாங்கள் வெளியே தான் இருந்தோம். அங்கே ரொம்ப க்ரௌடே இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. ஷோர் பக்கம் அப்படியே போய் நின்றப்போ கொஞ்சம் அப்படியே மாய்ஸ்ட் ஏர் வந்தது அலையிலேருந்து. என்னன்னா அந்த கமெண்ட்ரியில் நாங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணோம், எங்களுக்கு கேட்கல தான். பட் ஸ்டில் அதெல்லாம் நான் அப்புறமா ஆன்லைனில் பார்த்துட்டேன். மெயினாக எங்களுக்கு ஏர்கிராஃப்ட் பார்த்தா போதுன்றது.
பீச்சோட எண்டிங் அந்த திட்லாம் உட்காந்து பார்க்கும் போதே நல்லா தான் தெரிஞ்சுது, அங்கெல்லாம் சுத்தமாவே கூட்டம் இல்லை. இன்னொன்று என்ன, டைமிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கலாமோன்னு தோணித்து. மத்தியானம் 11 o'clockலேருந்து 1 o'clock போது வெயில் ரொம்ப பீக்ல இருந்தது. கூட சன்கிளாசஸ் இருந்ததுனால பரவாயில்ல, மேனேஜ் பண்ண முடிஞ்சது. வாட்டர் பாட்டில்ஸுமே நாங்கள் ரொம்ப அடிக்குவேட்டாக வச்சுருந்தோம். க்ரௌடை பார்த்துட்டு போலீஸ்க்கெல்லாமே ரொம்ப வெறுப்பாயிடுத்து. ஏன்டா இவ்வளோ பேர் வரணும், எல்லாம் வீட்லேயே உட்காந்து டிவியில் பார்க்கக்கூடாதானே அவங்க ஃபீல் பண்ணாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்மளுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கணும்னா ஏதோ ஒன்று இழந்து தான் ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணோம். அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்மளோட சிரமத்தை கொஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. 80s 90s இருந்தவங்களாவது பரவாயில்லைங்க, கொஞ்சம் இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துருப்போம். இன்னைக்கு இருக்க இந்த ஜென் ஆல்ஃபாலாம் கூட்டமே ஒன்றும் பார்த்துருக்க மாட்டாங்க. கண்ணை திறந்து முழிச்சு தவழும் போதே காருன்னு வளர்ந்த பசங்கள்லாம் நேற்று தான் க்ரௌடுன்னு என்னன்னு பார்த்தாங்க. லைஃபுங்கிறது எவ்வளோ டஃப்புங்கிறத நேற்று தான் பார்த்து கற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு நல்ல லெசனுமே கிடைச்சிது. பட் இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு காஸ்ட்லியான லெசன் தான். வெயில்னால பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 4 ஷேட் டேன் ஆகி தான் வெளியில் வந்தோம். ஸோ வந்தவங்கள கொஞ்சம் கிட்ஸுக்காச்சு ஏர்ஃபோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கிற இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக வந்திருக்கும். கரெக்டாக ஒரு 12:45 to 1 o'clock ஷோ முடிஞ்சு போச்சு. நாங்கள் ஒரு 10 நிமிஷம் ஏர்லியாகவே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சென்டர் பார்ட்டில் தேங்கி நின்ற க்ரௌடெல்லாம் அட் அ டைம் வெளியில் வர ஆரம்பித்தோடனே தான் க்ரௌடு ஜாஸ்தி ஆச்சு. பக்கத்தில் கார் பார்க், 2 வீலர் பார்க் பண்ணவங்களால கூட வெளியே வர முடியாது. ஏன்னா வாக்கிங் பீப்புளோட க்ரௌட் அங்கே ஜாஸ்தியாக இருந்ததுனால அவங்களுமே வண்டியை தள்ளிட்டு தான் வர வேண்டியதாக இருந்தது. கமெண்ட்ரி கொடுத்த கப்பல் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்தே தான் ஆகணும். என்னதான் வெயிலாக இருந்தாலும் ஒரு ஏர்கிராஃப்ட் வரும்போது மக்கள் கத்தி என்ஜாய் பண்ணதை நான் பார்த்தேன். வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு மார்னிங் 9-9:30 மேலே வந்தவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 10 to 15 minutes ஃப்ரீக்வன்சியில் ஒரு ட்ரெயின் இருந்திருந்தாலே கூட்டம் இவ்வளோ தேங்கி நின்றுருக்காது. ட்ரெயின் கோச்சை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்லாம் எதுவுமே நேற்று இல்லைங்க. டிக்கெட் மட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வாங்கினா அது மட்டும் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எல்லாமே ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டாக தான் இருந்தது. லேடிஸ் ஃபுல்லாக ஜென்ஸ் தான் இருந்தாங்க. அதெல்லாம் இருந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கலாம். லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் லேடிஸ் மட்டும் ஏறுற மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கலாம். நிறைய பப்ளிக்மே ட்ரெயினில் ட்ராவல் பண்ண விதம் எனக்கு பிடிக்கல. ஒரு கால் ட்ரெயின்குள்ளேயும் ஒரு கால் வெளில, நிறைய பேர் ஜன்னலில் தொங்கிட்டு போனாங்க. ட்ரெயின் கூடவே அப்படியே தரையில் தேய்ச்சிட்டே ஓடி போனதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ரோட் டிராஃபிக் இல்லாமல் ரொம்ப பயங்கரமாக தான் இருந்தது. ஒரு கட் ரோடு, சந்து ரோடுக்குள்ளேயுமே ஃபுல்லாக வண்டி இருந்ததுங்க. எல்லாரும் எப்படி வீட்டுக்கு போய் சேருவாங்கன்றது தான் என்னோட ஃபீலிங்காக இருந்தது பார்த்தப்போ. இன்னும் நல்ல விஷயம், ஒரு சில அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மக்கள் அவங்க வீட்டில் குக் பண்ணி ரோட்ல நடந்து போறவங்களுக்கெல்லாம் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹார்ட் வார்மிங்கா இருந்தது. அங்கங்க 1-2 ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்டுது. பட் எங்க ஆம்புலன்ஸ் இருந்ததுன்னே தெரியல. கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத சேல்ஸுங்க, எல்லாம் பயங்கரமா சேல் ஆச்சு. இளநீர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இளநீர் 150 ரூபான்னு வித்துட்டு இருந்தாங்க ரோட்ல. மேக் ஹே வைல் த சன்ஷைன்ஸுங்கிறத கரெக்டாக அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருந்தது, ஆனால் ஃபினிஷிங் சரியா இல்லையம்மா அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இதில் நிறைய பேர் ரொம்ப கஷ்டமும் பட்டிருப்பாங்க, நிறைய பேர் கொஞ்சம் ஈஸியாகவும் கடந்து போயிருப்பாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத நீங்கள் போய் பார்த்தீங்களாங்கிறதையும் யாரா போயிருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஏன்னா போனவங்க அங்கங்க பார்க்குறவங்க கிட்டலாம் நான் இதை டிஸ்கஸ் பண்ணப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு தூக்கம், டயர்ட்னஸ் கட்டாயம் ஒரே நாளில் போயிடும். வெயில் நம்ம அதை ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. பட் டிரான்ஸ்போர்ட் நம்ம ஏதாவது பண்ணியிருக்கலாம். எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லையும் கொஞ்சம் போலீஸ்மேனை டிப்ளாய் பண்ணியிருந்தா ரயில்வே ஸ்டேஷன் நடந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் 2 சீசன் தான், ஒன்று சம்மர் சீசன், ஒன்று ரெய்னி சீசன். லக்கு ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன். பஸ்ஸோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணி நிறைய பஸ் விட்டுருந்தாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். பட் பஸ் போகிறதுக்கே அங்கே இடம் இல்லாத மாதிரி மக்கள் நடந்து போயிட்டு இருந்தாங்க. இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமாங்க, எல்லா கையிலையும் ஒரு குடங்க, அதுவே ஒரு 4 ஆளோட இடத்த அடைச்சிட்டு இருந்தது. ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் லைட் ஹவுஸ் சைடு இப்படி தான் இருந்தது. அடுத்து நான் ட்ரெயினோட சில விஷுவல்ஸும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருந்தா சுச்சுவேஷன் பெட்டராக இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட தாட்ஸும் உங்களோட தாட்ஸும் ஒத்து போகுதான்னு பார்க்கலாம். பக்கமாக இருந்து வரவங்களுக்கு பரவாயில்லைங்க. பட் எங்கெங்கேருந்துலாம் வந்திருந்தாங்க, அரக்கோணம், உடுவாஞ்சேரி, அந்த சைடு இந்த சைடுன்னு எல்லா பக்கத்துலேருந்து ஏர் ஷோ பார்க்கறதுக்காக மக்கள் வந்திருந்தாங்க. நிறைய பேர் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்லேயே போர்வையை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க, பொறுமையாக ஒரு 2 hours கழிச்சு போகலான்னு. ரோட்லேயுமே அப்படிதான், நிறைய பேர் ஓரமாக உட்காந்துட்டாங்க, கூட்டம் குறைஞ்ச உடனே போய்க்கலான்னு.
ரோட்லயும் போக முடியாது, ட்ரெயின்லயும் போக முடியாது, எப்படிடா போகுதுன்னு யோசிச்சுட்டே நிறைய பேர் இருந்தாங்க. ஆட்டோ டாக்ஸி எல்லாமே வரத்துக்கு ரொம்ப பயந்தாங்க. கொஞ்சம் அப்படியே சிரமம் பார்க்காம நடந்து போறவங்க பொழைச்சிக்கிட்டாங்க. நிஜமாவே ஒரு நல்ல ஷோ இப்படி ஆயிடுத்தேன்னு ஒரு கனத்தை இதயத்தோட ஃபீல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஷோக்காக ட்ரெயின் பண்ண ஏர்ஃபோர்ஸ் மக்களுக்கு நிஜமாவே ஒரு சல்யூட் தான். அவங்களோட உயிரை பணைய வச்சுதான் கண்டிப்பா இந்த ஸ்டண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஜாபை அவங்க சூப்பராக பண்ணாங்க. ஷோ மஸ்ட் வாட்ச்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம் தான் நான் சொல்லுவேன். பட் கண்டிப்பா கூட்டத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம். அவ்வளோதாங்க, நேத்தி பொழப்பு இப்படி தாங்க போச்சு. இன்னிலேருந்து நார்மல் ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹைட்ரேட்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.